நம்ம சேனலை பார்க்கறவருக்கும் நண்பர்களே, நடிகர் கே பாலாஜி இவரை சிவாஜியோடைய பல திரைப்படங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, சிவாஜியோடைய படங்கள்ல சிவாஜி சார் கூட இணைஞ்சு தான் நிறைய திரைப்படங்கள் இவர் நடிச்சிருக்காரு. இவரை ஒரு நடிகரா, சிவாஜி சாருடைய ஒரு நண்பரா நமக்கு தெரியும். ஆனா சிவாஜி சாருடைய பல திரைப்படங்களை இவர் தயாரிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இப்படி இவர் தயாரிச்ச சிவாஜி சாருடைய படங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். எஸ்.சி. திருலோகச்சந்தர் டைரக்ஷன்ல தங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை முதல்ல தயாரிச்சாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா கே.ஆர். விஜயா நாயகியா நடிச்சிருந்தாங்க. வித்தியாசமான கதையமைப்போட வெளியான இந்த ஒரு திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னா 100 நாட்களை கடந்து ஓடி வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் 1967 ஆரம்பத்தில் வெளியான இந்த ஒரு தங்கை திரைப்படத்தை தொடர்ந்து 1967 செப்டம்பர்ல சிவாஜி சாருக்கு ஜோடியா சரோஜாதேவியை போட்டு என் தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை கே பாலாஜி தொடங்குறாரு. இந்த ஒரு படத்துல சிவாஜி சாருடைய தம்பியா கே பாலாஜி உணர்ச்சிகரமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. அண்ணன் தம்பியுடைய பாசத்தை புதியதொரு கோணத்துல காட்டின இந்த ஒரு திரைப்படம் 1968 ஜூன் 7ஆம் தேதி வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை அடையுது. இதுக்கப்புறமா திரும்பவும் சிவாஜி சாருக்கு கே.ஆர். விஜயாவை ஜோடியா போட்டு பாலாஜி திருடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை வெளியிட்டாரு. இதுல வில்லனாகவும் அவர் நடிச்சாரு. 1969 வெளியான திருடன் திரைப்படம் 100 நாட்களை கடந்து ஓடி மகத்தான வெற்றியை பெற்றது. இந்த 3 படங்களையுமே ஏ.சி. திருலோகச்சந்தர் தான் டைரக்ஷனும் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்து பார்த்தீங்களா இந்த 3 படங்கள், இந்த 3மே கருப்பு வெள்ளை படங்கள். ஓகேவா? ஸோ பாலாஜிக்கு சிவாஜி சாரை வச்சு ஒரு கலர் படம் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்திருக்காரு. அப்போ அந்த டைம் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டு சிவாஜி சாருக்கு ஜெயலலிதாவை ஜோடியா போட்டு எங்கிருந்தோ வந்த அந்த படத்தை எடுத்தாரு. இந்த ஒரு திரைப்படம் 1971 வெளியாச்சு. வழக்கம் போல மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து 1972 மீண்டும் அதே ஜோடியை வச்சு ராஜா படத்தை தயாரிக்கிறாரு. அந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை அடையுது. இப்படி தொடர்ந்து வெற்றியா போய்கிட்டு இருந்த கே பாலாஜி என் மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை தயாரிக்கிறாரு சிவாஜி சாரை வச்சு. இந்த படம் 1974 வெளியாது. ஆனா இந்த படம் அந்த அளவுக்கு வெற்றியை அடையல, சுமாரா போயிருது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து 1976 உனக்காக நான் படமும் வருது. ஸோ அந்த படமே மிகப்பெரிய வெற்றி அடையல, சுமாரா போயிருது. இதனால கே பாலாஜி ரொம்பவே மனசுடைஞ்சி போயிடுறாரு. அந்த டைம்ல ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, திரும்பவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிக காசு போட்டு வேற மொழி படத்துடைய உரிமையை வாங்குறாரு. அந்த படத்துடைய உரிமையை வாங்கி அந்த படத்துல தமிழ்ல சிவாஜி சார் நடிக்க வச்சு தீபம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வெளியாகுது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடையுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கே பாலாஜியோடைய தயாரிப்பில் சிவாஜியோட நடிப்பில் தியாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் 1978 வெளியாகுது. அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயர்லேயே ஹையஸ்ட் கிராசிங் பிளாக் பஸ்டரா மாறுது. அதுக்கப்புறம் அதே 1978 நல்ல ஒரு குடும்பம் படம் வருது. ஸோ அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெலுங்கு படத்துடைய தலைவர் தான். இந்த படமே வெற்றி அடையுது. அதுக்கப்புறமா லாங் பிரேக் விட்டுட்டு சிவாஜி சாரை வச்சு 1982 தீர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை கே பாலாஜி எடுக்கிறாரு. இந்த படம் 100 நாட்களை தாண்டி தியேட்டர்ஸ்ல ஓடுது. அதுக்கடுத்து 1983 நீதிபதி படம் வருது. ஸோ அந்த படமும் வெற்றி அடையுது. அதுக்கடுத்து 1985 பந்தம் படம் வருது. ஸோ அந்த படமும் வெற்றியை அடையுது. அதுக்கப்புறம் 1986 பார்த்தீங்க அப்படின்னா மருமகள் படம் வருது. இந்த படம் ஒரு ஹிந்தி படத்துடைய தமிழ் ரீமேக். அதுக்கடுத்து 1986 விடுதலை படம் வருது. இந்த படமும் ஒரு ஹிந்தி படத்துடைய ரீமேக் தான். இந்த 2 படங்களுமே ஓரளவு வச்சு அடையுது. அதுக்கடுத்து 1987 குடும்பம் ஒரு கோவில் திரைப்படம் வருது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. கிட்டத்தட்ட மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி சார் வச்சு 17 படங்களை தயாரிச்சிருக்காரு. மொத்தமே 25 படம் தான் தயாரிச்சிருப்பாரு. அதில் முக்காவாசி சிவாஜியோட படங்கள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிகுந்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவும் சிவாஜி சாரும் பாலாஜி இருந்தாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு சில படங்கள்லாம் அவருமே நடிச்சிருக்கவும் செஞ்சிருக்காரு. சரி, ஓகே, அவ்வளவுதான். இவ்வளவு திரைப்படங்களை தான் அவர் தெரிஞ்சிருக்காரு. இப்போ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இப்படிப்பட்ட 2 நண்பர்கள் முன்னொரு காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி சார் தான் கே பாலாஜியை பல படங்கள் நடிக்கிறதுக்கு சிபாரிசே செஞ்சாராம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நண்பர்கள் நட்பை காப்பாற்றும் விதமாக இந்த அளவுக்கு இவர் படங்களை தயாரிச்சிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.